தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தடம் புதிது நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு CAV சுப்பிரமணியம் அவர்கள். வணக்கம். வணக்கம். வணக்கம் விக்னேஷ். பிரதமர் மோடி அவர்கள் இந்த பெண்களுக்கான இலவச பேருந்து திட்டம் தொடங்கினதுனால மெட்ரோ ரயில்ல பயணிக்கும் பயணிகளின் எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை சொல்லியிருக்காருன்னு நீங்க எப்படி பாக்குறீங்க? இது அவர் அவரோட கருத்தை நான் பார்க்கல. அவர் வழிமொழிந்திருக்கிறார். அதாவது தெலுங்கானால ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னாடி அந்த மெட்ரோவை இயக்குகின்ற நிறுவனம் L&T நிறுவனம் அவங்க பங்குதாரர்ல இருக்கிறாங்க. அவங்களோட CFO சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர், ஃபினான்ஸை மேனேஜ் பண்ணுகின்ற ஒரு அதிகாரி, அவர் ஒரு தகவல் சொன்னார். அதாவது தெலுங்கானால நீங்க மெட்ரோ திட்டம் ஆரம்பிக்கும் போது கிட்டத்தட்ட 5,50,000 பயனாளிகள் மெட்ரோல பயணம் செய்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோர்காஸ்ட் கொடுத்துருந்தாங்க. அது வருடம் உயர்ந்து கொண்டே போகும். அதை பேஸ் பண்ணி தான் அந்த மெட்ரோ ப்ராஜெக்ட்ல அப்ரூவ் பண்ணாங்க. அதனாலதான் இவர்கள் பங்குதாரர்களாக L&T நிறுவனம் ஆனாங்க. ஏன்னா இப்போ ஒரு ப்ராஜெக்ட் வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ல வரும்போது போத் மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் 2 பேருமே உத்தரவாதம் கொடுப்பாங்க. 80,000 ஆயிடுச்சு அப்படின்றாரு. ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு அந்த மெட்ரோ போகின்ற பாதைகளில் இலவச பேருந்துகள், மகளிருக்கான இலவச பேருந்துகளை இயக்கினதுனால ஆப்வியஸ்லி பெண்கள் அந்த இலவச பேருந்தை சூஸ் பண்ணி இருக்கிறாங்க அப்படின்ற தரவுகளை கொடுத்தார். ஸோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, ஏற்கனவே இந்த L&T நிறுவனம் என்பது இந்த மெட்ரோ ப்ராஜெக்டின் மூலமாக வருடத்திற்கு 2,000 கோடி ரூபாய் நஷ்டம் ஆகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு CFO. இது நஷ்டம் இன்னமும் இன்க்ரீஸ் ஆக போகிறது. அதாவது நீங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்றீங்க அப்படின்னா அதனோட வயபிலிட்டி ரிப்போர்ட் பார்த்துட்டு பண்ணணும். இப்போ புது ப்ராஜெக்ட் வருது அப்படின்னா அதுல யாரெல்லாம் பயனாளிகளாக இருக்கிறாங்களோ அதற்கு இணையான திட்டம். அதாவது இப்போ ட்ரெயின்ல போறாங்க, அதுல பயனாளிகள் 5,50,000 அப்படின்னா பஸ்ல போகும்போது எவ்வளவு பயனாளிகள் வருவாங்க, இவங்க 2 பேரும் இம்பாக்ட் ஆவாங்களா, இதனால ஒரு திட்டம் பாதிக்கப்பட்டு அது நஷ்டத்துல போகுமா, அந்த மாதிரி அனாலிசிஸ் பண்ணிட்டு பண்ணியிருந்தாங்கன்னா இந்த திட்டம் கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லா போயிருக்கும். அதாவது இலவச பேருந்து இயக்குவதை யாரும் தவறு என்று சொல்லவில்லை. ஆனா ஒரு ட்ரெயின் போகும்போது அங்கேயே பஸ் போச்சு இது பண்ணணும் அப்படின்றதான் கேள்வி. அதுதான் முன் வச்சிருக்கிறார். அதுதான் மோடி ஐயா அவர்களும் இது இந்த இலவச பேருந்து திட்டத்தினால மெட்ரோ நிறுவனங்கள், மெட்ரோ திட்டம் பாதிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது உண்மையான தரவு. இதை எல்லா முன்னாடி அதை பார்க்கணும். இந்த அரசாங்கம் பதவியேற்ற பிறகு முன்னாள் நிதியமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் ஐயா அவர்கள் ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்தார். அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த போக்குவரத்து நிறுவனங்கள் நஷ்டம் 40,000 கோடி ரூபாய் அக்யூமுலேட்டட் லாசஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளை அறிக்கையில கொடுத்திருக்கிறாங்க கூட்டி பார்த்த போது. அதுல என்ன சொல்றாங்கன்னா, இந்த பேருந்தை 1 கிலோமீட்டர் இயக்குவதற்கு கிட்டத்தட்ட 96.25 ரூபாய் ஆகிறது. 97 ரூபாய் அது வச்சுக்கோங்க, 1 கிலோமீட்டருக்கு ஒரு பஸ் ஓடணும் அப்படின்னா. ஆனா அந்த டிக்கெட் மூலமாக வருகின்ற கலெக்ஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 38 ரூபாய் தான் வருது. கிட்டத்தட்ட 60 ரூபாய் 1 கிலோமீட்டருக்காக பேருந்தை இயக்கினா நஷ்டம் வருகிறது அவர் குறிப்பு கொடுத்திருக்காரு வெள்ளை அறிக்கையில. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த 60 ரூபாய் நஷ்டத்தை 1 கிலோமீட்டருக்கு நம்ம எவ்வளவு குறைத்திருக்கிறோம் அது அவங்க சொல்லணும். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இலவச பேருந்து கொடுக்கும் போது அதன் மூலமாக உங்களுக்கு ரெவென்யூ கம்மியாகும். அப்படி வரும்போது இந்த 60 ரூபாய்ன்றது 70 ரூபாயாக மாறுவதில் யாருமே தவறுன்னு சொல்லலைங்க. ஆனா அதற்குண்டான ரெவென்யூ மெக்கானிசம் அதுதான் நிர்மலா சீதாராமன் மேடம் கேட்கறாங்க. 10 கிலோவாக உயர்த்துவோம் அப்படின்றாரு. 10 கிலோ உயர்த்துங்க, அது இது இல்லை. ஆனா 5 கிலோ அடிஷனலா கொடுக்குறீங்க இல்லையா, அதற்கு எவ்வளவு அரசாங்கத்திலிருந்து கஜானாலிருந்து பணம் செலவழிக்க வேண்டும் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டிருக்கிறாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 11.5 லட்சம் கோடி ரூபாய் 11.5 lakh crores செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கிடப்பட்டிருக்கு. ஸோ அந்த 11.5 லட்சம் கோடி ரூபாய்களுக்கு வருமானம் எங்கேருந்து நீங்க ஈட்ட போறீங்க, அதுதான் அவங்க கேட்கறாங்க. அதை தாண்டி என்ன ஆகுதுன்னா, இந்த வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா 22 கோடி மக்கள், அவங்களுக்கு நான் 1 லட்சம் ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 1 லட்சம் ரூபாய் வருடத்திற்கு கொடுக்க போறேன்றாங்க. ஸோ 22 கோடி மக்கள் அப்படின்னா ஆன் ஆவரேஜ் ஒரு 5 கோடி குடும்பதாரர்கள் இருப்பாங்க வச்சுக்கோங்க. ஸோ 5 கோடி பெண்களுக்கு அவர் 1 லட்சம் ரூபாய் கொடுக்க போறாருன்னா
இந்த அடிஷ்னல் 5 கிலோ அரிசியோ கோதுமையோ கொடுப்பறதுனால 12 லட்சம் கோடி பிளஸ் இந்த 5 லட்சம் கோடி 16 லட்சம் கோடி வச்சுக்கோங்க. ஸோ 16 லட்சம் கோடி ரூபாய்கள் வந்து நீங்க வந்து அடுத்த வருட நிதிநிலை அறிக்கையில வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்க போறீங்கன்னா ரெவென்யூ டெபிசிட் ஏறப் போகிறது. நம்ம இன்னைக்கு தேதியில ஒரு 160 லட்சம் கோடி ரூபாய் கடன்ல இருக்கிறோம். விச் மீன்ஸ் 10% கடனை உயர்த்த போகிறீர்கள். அப்போ அதற்குண்டான நிதி ஆதாரம் எங்க? அதுதான் நிர்மலா சீதாராமன் கேட்கறாங்க. நீங்க வந்து வாக்குக்காக, இப்போ மோடி ஐயா சொன்னது பாத்தீங்கன்னா வாக்குக்காக சொல்லல. நீங்க ஒரு ஃப்ரீபி ஸ்கீம் ஓடிட்டு இருக்குது, மக்களுக்கான திட்டம் ஓடும் போது அதை நீங்க குறை சொல்கிறீர்கள் என்றால் அதனால வாக்கு சதவீதம் குறையும், வாக்கு எண்ணிக்கை குறையும். அதை கூட அவர் வந்து கருத்துல கொள்ளாம நம்ம அரசாங்கத்துக்கு என்ன நமக்கு திட்டங்கள் கொண்டு வந்தா மக்களுக்கு எது நல்லதாக இருக்கும், அரசாங்கத்துக்கும் எது நல்லதா இருக்கும் அப்படின்றத பார்த்துட்டு சொல்றதுனாலதான் வந்து இவர் பேசுகின்ற பேச்சு வந்து அரசியலுக்காக இல்லை, தேர்தலுக்காக இல்லை, வாக்குக்காக இல்லை அப்படின்றதான் நம்ம முக்கியமா குறிப்பிட வேண்டியதா இருக்கு. இல்ல இதுல பிடிஆர் அவர்கள் இன்னொரு கேள்வி எழுப்புறாரு. மெட்ரோ இல்லாத மற்ற மாவட்டங்கள்லயும் சரி பெண்கள்லாம் பேருந்துல தானே பயணிக்கிறாங்க. 2ஆம் கட்ட மெட்ரோ பணிக்கு வந்து மத்திய அரசு அனுமதியே இன்னும் கொடுக்கலங்கிறாங்கல்ல. அதற்கு 2ஆம் கட்ட மெட்ரோ பணிக்கு இவங்க டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அது வந்து கேபினெட்ல வந்து பரிசீலனைக்கு உட்பட்டு இருக்காங்க, பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க மேபி இந்த 3வது முறையாக மோடி அரசாங்கம் பதவியேற்ற பிறகு அதற்கு உண்டான என்னென்ன நிதி வந்து எந்தெந்த காலகட்டத்தில் வழங்கணுமோ அது கண்டிப்பாக வழங்கப்படும். அதற்கு உண்டான ஆக்சுவலா வந்து இந்த ப்ராஜெக்ட்ல பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் ஒரு பகுதி கொடுப்பாங்க, மாநில அரசாங்கம் பகுதி கொடுப்பாங்க. முக்காவாசி ஒரு 70-80% வந்து வெளிநாடு நிறுவனங்கள்லேருந்து கடன் வாங்கி, அதாவது முக்கியமா சொன்னீங்கன்னா ஜப்பான்லேருந்து உள்ள அந்த நிதி நிறுவனங்களை கடன் வாங்கி தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் எல்லா கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸும். அதற்குண்டான டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வந்து நடந்து கொண்டிருக்கிறது, அதை ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ அதற்காக அதையும் இதையும் நம்ம வந்து முடிச்சு போடக்கூடாதுன்றது என்னோட இது வந்து இலவச பேருந்துனால மெட்ரோ நிறுவனத்திற்கு நஷ்டம் உண்டாகிறதா இல்லையா? அதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா எஸ், நஷ்டம் உண்டாகிறது. அந்த நஷ்டத்தை நம்ம என்ன பண்ண போறோம், எப்படி கவுண்டர் பண்ண போறோம், அதை எப்படி மீட்டெடுக்க போறோம், அதை வந்து பிடிஆர் பயணியால் தியாகராஜன் ஐயா அவர்கள் சொன்னார்னா நல்லா இருக்கும். நம்ம தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து பிரதமர் நோக்கி இன்னொரு கேள்வி எழுப்பியிருக்காரு. RSS பின்புலத்திலிருந்து வந்த பிரதமர் மோடி அவர்கள் வந்து பெண்கள் முன்னேற்றத்தை கண்டு அஞ்சுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து அவர் பதிவு பண்ணியிருக்காரு. அதாவது பெண்களுக்காக எவ்வளவு திட்டங்களை நம்ம கொண்டு வந்திருக்கோம்னு தெரியும். அதாவது எல்பிஜி கேஸ் இணைப்பு, இலவச கேஸ் இணைப்பு ஒரு 10.5 கோடி மக்களுக்கு மேல, அதாவது 10.5 கோடி பெண்களுக்காக இந்த உஜ்வாலா ஸ்கீம் எல்பிஜி வந்து இலவச எரிவாயு இணைப்பு அது கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் முத்ரா கடன்ல பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப், மகளிர் சுய உதவி அவங்களுக்கு குழுக்களுக்கு கடன் கொடுக்குறாங்க. அது மாதிரி இந்த பாதையோர சாலை வியாபாரிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, மிக குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவர்களுக்காக அந்த ஸ்வநிதி அப்படின்னு ஒரு கடன் திட்டம் வந்து கொடுக்கப்படுகிறது. ஸ்வநிதின்றது வந்து ஒரு டைம் மட்டும் கொடுக்கறது இல்லை, 2வது டைம் கூட நிறைய பெண்கள் வந்து அதுல இருந்து பயன் பெற்று, நிர்மலா சீதாராமன் மேடமே சொல்லியிருக்கிறாங்க, கொரோனா காலகட்டத்தில் அந்த பாதையோர சாலை வியாபாரிகளுக்காக 10,000 to 50,000 ரூபாய்க்குள்ள அவங்களுக்கு கடன் கொடுத்திருக்கிறோம். அவங்க வந்து அதை அடைத்து விட்டு வாழ்வாதாரம் இம்ப்ரூவ் பண்ணதுனால இன்னும் மேலும் அவர்கள் வந்து அடுத்த கடனும் வாங்கியிருக்கிறாங்க சாலையோர பாதை வியாபாரிகள், குறிப்பாக பெண்கள். ஸோ அது மாதிரி பெண்களுக்கான திட்டம். அது இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த PM ஆவாஸ் யோஜனால வந்து முதல் முறையாக பெண்கள் வந்து வீடு வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. ஸ்வச் பாரத் திட்டம் உங்களுக்கு தெரியும், அதாவது நமக்கு வந்து கழிப்பறை இல்லாத எவ்வளோ கிராமங்கள் இருந்தது முன்னாடி. எதற்காக அப்படின்னா பெண்கள் வந்து காலையில கழிப்பறை போவதற்கு வந்து ரொம்ப தூரம் தள்ளி நடந்து போவாங்க. அப்படி போகும்போது ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டது, அந்த சின்ன பெண்கள்லாம் வந்து பள்ளி செல்வதை நின்றுட்டாங்க அவங்க. ஏன்னா வந்து ஏதாவது ஒரு சம்பவம் நடந்து மன உளைச்சல் ஆகி காலையில வந்து அவங்களுக்கு கழிப்பறையே போக முடியாமபடி அவங்க இருந்தாங்க. அதெல்லாம் வந்து கலைந்தெறிந்து விட்டு வீட்டு பக்கத்திலேயே ஒரு கழிப்பறையை ஸ்வச் பாரத் திட்டத்தின் மூலமா கட்டி கொடுத்து அதன் மூலமாக பெண்கள் கல்வி கற்கும் பர்சன்டேஜ் வந்து மிகவும் உயர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பெண்களுக்காக, சிறுமிகளுக்காக பேட்டி பச்சாவோ பேட்டி பட்டாவோ ஸ்கீம்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அதனால வந்து இவர் முக ஸ்டாலின் ஐயா சொல்ற மாதிரி பெண்களின் முன்னேற்றத்தை கண்டு அஞ்சுகிறவர் அல்ல மோடி, அவர்களை மேலும் மேலும் வளர வேண்டும் என்பதற்காக நிறைய திட்டங்கள் கொடுத்திருக்கிறாங்க. அதற்கு வந்து நம்ம கொடுத்த டேட்டாவே வந்து முன்னுதாரணம். தென் மாநிலங்கள்ல அரசு செயல்படுத்தக்கூடிய இந்த திட்டங்களை வந்து வட மாநிலங்கள்ல பிரதமர் மோடி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்துல வந்து விமர்சனம் பண்றாரு அப்படிங்கிறாங்க. இல்ல சரி, விமர்சனம் பண்றாரு அப்படின்னா இப்போ நீங்க நடைமுறைப்படுத்துகின்ற திட்டங்கள் என்ன விதமான ஒரு மக்களுக்கு ஒரு நல்லதை சென்று கொண்டு செய்கின்றன, இல்ல உங்களோட பட்ஜெட்ல ரெவென்யூ டெபிசிட்டை எவ்வளவு தரம் உயர்த்துகிறது,
இன்ஸ்டெட் ஆஃப் ஃபோக்கஸிங் ஆன் ரெவென்யூ ஆப்டிமைசேஷன், வருமானத்தை உயர்த்துவதற்கு பதிலாக வாக்குக்காக மட்டுமே நீங்க வந்து வாக்குறுதிகளை வந்து அள்ளி வீசி கஜானாவை காலியாக்கி இருக்கிறீங்க அப்படின்றத அவர் சொல்றாரு. அதற்கு மிக முக்கிய உதாரணம் தெலுங்கானால அது இப்போ அந்த இது தெலுங்கானா தான் இந்த மெட்ரோ திட்டம் வந்தது. அவர்களால வந்து இப்போ அந்த மெட்ரோ திட்டத்தினால 2000 கோடி ரூபாய் நஷ்டம் வருகிறது சொல்றாங்க. ஒண்ணு. கர்நாடகால அந்த 5 கேரண்டி கொடுத்தாங்க பாத்தீங்க இல்லையா, 5 கேரண்டியில அந்த கேரண்டி இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக 40,000 கோடி ரூபாய் தேவை அப்படின்னு சொன்னாங்க போன வருடம். அதற்கு வந்து DK சிவகுமார், அந்த காங்கிரஸ் லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டி, அந்த எம்எல்ஏஸ் எல்லாம் கூடுவாங்க இல்லையா, அந்த கூடுகின்ற மீட்டிங்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த எம்எல்ஏக்கெல்லாம் கேட்கறாங்க, எங்க தொகுதிகளுக்கு வந்து தொகுதி மேம்பாட்டு நிதி எங்களுக்கு வேணும், எனக்கு கொடுங்க, டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும் அப்படின்றாங்க. அந்த இது வந்து 27 ஜூலை 2023 பதிவு பண்ணப்பட்ட தகவல். அதுல என்ன சொல்றாருன்னா, எனக்கு 40,000 கோடி ரூபாய் இந்த 5 கேரண்டி கொடுத்துருக்கிறோம், அதுக்கே செலவாகும், அதனால டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் இந்த வருஷம் எங்களால பண்ண முடியாது அப்படின்றாரு. சித்தராமையா என்ன சொல்றாருன்னா, ஒரு படி மேல போயிட்டு இந்த டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் பண்ண முடியாது, பிளஸ் இந்த கேரண்டி பண்ணுவதற்காக பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த திட்டங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவதற்காக கிட்டத்தட்ட ஒரு 13,000 கோடி ரூபாய் நம்ம கடன் வாங்கணும், அதனால டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் நாங்க வந்து தள்ளி வைக்கிறோம், ஒத்தி வைக்கிறோம் அப்படின்றாரு. ஸோ இதுதான் வந்து மக்களுக்கு புரிய மாட்டேங்குது. அதாவது சார், நீங்க வந்து டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸை தள்ளி வச்சிங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, வருகின்ற சந்ததிகளுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்குவதான சூழ்நிலை இருக்கவே இருக்காது. எந்த கம்பெனியும் இங்க வந்து அந்த நம்ம நாட்டில் வந்து ஃபேக்டரிஸ் போட மாட்டாங்க. நீங்க கட்டமைப்புகளை உருவாக்குவதற்காக டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் நீங்க செலவு பண்ணல, ரோடு போடல, இல்ல டேம் கட்டல, இல்ல ரயில்வே ட்ராக்ஸ் போடல அப்படின்னா எந்த நிறுவனம் இங்க வந்து அவங்களோட ஃபேக்டரியை போடுவாங்க, எப்படி அவங்களோட பொருட்களை சந்தைப்படுத்துவார்கள்? அதுதான் சொல்றோம். சரிங்க, டெவலப்மெண்ட்டையும் ஃபோக்கஸ் பண்ணணும், அதே சமயத்துல மக்களுக்கு எது தேவையோ, ஜஸ்ட் பிகாஸ் வந்து தமிழ்நாட்டில் வந்து மகளிருக்கான பேருந்து கொடுத்தாங்க, நாங்களும் கொடுக்குறோம், தமிழ்நாட்டில் வந்து மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுத்தா நாங்க 2,500 ரூபாய் கொடுக்குறோம், அப்படி போகக்கூடாது. வாக்குக்காக வந்து நீங்க வந்து இந்த வாக்குறுதிகளை அள்ளி வீசி இலவசங்களை கொடுத்தீங்க அப்படின்னா, நாளைக்கு வரப்போற 2026 அப்புறம் தமிழ்நாட்டில் வரப்போற ஆட்சி தான் வந்து பாதிக்கப்படும். அதை வந்து மக்களுக்கு எடுத்து சொல்றாரு. அடுத்து மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு இந்தியாவுடைய மொத்த கடன் வந்து 205 லட்சம் கோடியா உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்ட் எல்லாம் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. உண்மையானது? அதாவது சரி, இவங்க ஒரு டம்ளர்ல வந்து தண்ணியை பாத்துறாங்க. ஸோ பாதி தண்ணி தான் இருக்கு, மீதி தண்ணி காலியா இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க, மீதி தண்ணி தான் காலியா இருக்குன்றாங்க, மீதி டம்ளர் காலியா இருக்குன்றாங்க. நான் சொல்றேன், மீதி டம்ளர் தண்ணி இருக்குதுங்களே, நீங்க ஏன் வந்து ஒரு பக்கம் மட்டும் பார்த்துட்டு இன்னொரு பக்கத்தை பார்க்க மாட்டீங்க அப்படின்னு சொல்றோம். இந்த 205 லட்சம் கோடி வந்து என்ன சொல்றாங்க, அதுல வந்து ஒட்டுமொத்த, அதாவது மத்திய அரசாங்கம் சரி, அனைத்து நிறுவனங்கள், இங்க இருக்கிற 205 லட்சம் கோடி ரூபாய், அதுல வந்து மத்திய அரசாங்கம் மட்டும் வாங்கிய கடன் வந்து 161 லட்சம் கோடி. அந்த இது லிங்க் வேணா நான் அனுப்புறேன், நம்ம வேணா நேயருக்கு லிங்க் பண்ணி போடுங்க. 205 லட்சம் கோடியில வந்து 160 லட்சம் கோடி மட்டுமே அரசாங்கம் வாங்கிய கடன், மீதி எல்லாம் கார்ப்பரேட் நிறுவனங்கள் வெளிநாடுகளில் வாங்கிய கடன். அது வந்து அவங்களோட பேலன்ஸ் ஷீட்ல இருக்கும். இந்த 160 லட்சம் கோடி வந்து மோடி அரசாங்கம் பதவி ஏற்கும் போது 2014 55 லட்சம் கோடியாக இருந்தது. அந்த 55 லட்சம் கோடி வந்து 8% நீங்க வந்து வட்டி கட்டின்னு வந்தீங்க அப்படின்னா, 10 வருஷம் கட்டின்னு வந்தீங்கன்னா 80% உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ 80% போது 55 லட்சம் இன்ட்டு 80% போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 லட்சம் வச்சுக்கோங்க. ஸோ 95 லட்சத்துலேருந்து 100 லட்சம் கோடி வந்து நீங்கள் விட்டு சென்ற கடன் பிளஸ் இன்ட்ரெஸ்டோட தொகை இப்போ அந்த 160 உட்கார்ந்துட்டு இருக்கு. அதை தாண்டி அந்த கொரோனா காலகட்டத்தில் வந்து இவர்கள் இடைக்கால பட்ஜெட் ஒன்று போட்டாங்க. அதாவது மக்களுக்காக 30 லட்சம் கோடி, டு பி ப்ரிசைஸ் 28 லட்சம் கோடி வந்து அடிஷ்னலாக பட்ஜெட் போட்டாங்க. அதாவது பிப்ரவரி 2020 பட்ஜெட் போட்டாச்சு. அடுத்த பட்ஜெட் பிப்ரவரி 2021 தான் போடணும். ஆனால் கொரோனா வந்ததுனால, தாக்கம் ஏற்பட்டதுனால மே, செப்டம்பர், நவம்பர் 3 மாதங்களிலும் ஆத்ம நிர்பர் பாரத் 1, 2 and 3.0 3 திட்டங்களின் மூலமாக 28 லட்சம் கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டாச்சு. அதுக்கப்புறம் கடந்த ஒரு 3 வருஷங்களா பார்த்தீங்களா, ஒவ்வொரு வருடமும் கட்டமைப்புகளுக்காக 10 லட்சம் கோடிகளுக்கு மேலாக கட்டமைப்பு செலவிடப்படுகிறது. இந்த 30, ஸோ பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 130, இங்கே ஒரு 30, 160 லட்சம் கோடிகளுக்கு வந்து கரெக்டாக பிரேக்கப் இருக்கு. இதை தாண்டி நம்ம இவங்க 2014 ஆட்சி ஏற்கும் போது $300 பில்லியன் இருந்த ஃபாரெக்ஸ் ரிசர்வ் இன்னைக்கு $650 பில்லியன் ஃபாரெக்ஸ் ரிசர்வாக இருக்கிறது.
ஃபாரெக்ஸ் ரிசர்வ் நம்ம வந்து எப்படியுமே ப்ரொடெக்ட் பண்ணணும். ஏன்னா என்னைக்கு வேணா வார் வருது. பார்த்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் வார் வந்தது, குரூட் ஆயில் விலை மேலே போச்சு. அப்படின்னு இருக்கும்போது நமக்கு வந்து ஃபாரெக்ஸ் ரிசர்வ் இருந்தால் தான் நம்ம வந்து இம்போர்ட் பில்லை பே பண்ண முடியும். 85% குரூட் ஆயில் டிபெண்டாக இருக்கும் வெளிநாடுகளில் இருந்து. ஸோ அந்த $380 பில்லியன் பார்த்தீங்கன்னா அதுவே கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் கோடிக்கு வரும். ஸோ அந்த 160 வந்து 30 கழிச்சிட்டிங்கன்னா 130 தான் கடன் நமக்கு நீங்கள் ஆக்சுவலாக. ஸோ அப்படி தான் நீங்க பார்க்க வேண்டுமே தவிர என்ன பண்றாங்கன்னா கம்யூனிஸ்ட் உள்ள தோழர்களோ இல்லை ஐஎன்டிஏ கூட்டணியில் உள்ளவங்களோ 200 லட்சம் கோடி ஆயிடுச்சுன்றாங்க. 200 லட்சம் கோடியில 40 லட்சம் கோடி நம்மளோடது கிடையாதுங்க. கார்ப்பரேட் நிறுவனங்கள் அவர்கள் பிசினஸ் நடத்துவதற்காக அவர்களுடைய அசட்டை அடமானம் வைத்து வாங்கியிருக்கிறாங்க கடன். அது தனிப்பட்ட கடன், நம்ம கடன் கிடையாது. நாளைக்கு வந்து வெளிநாடுகள்ல இருந்து பணம் கேட்டாங்கன்னா நம்மள்கிட்ட கேட்க போது 160 லட்சம் கோடி தான். அது 55ஆக இருந்தது 160ஆக மாறி இருக்கிறது. ஸோ அந்த 10 வருடங்களில் பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எவ்வளோ பண்ணியிருக்கிறோம், மக்களுக்கு எவ்வளோ மானியங்கள் கொடுத்திருக்கிறோம், அதன் மூலமாக தான் அந்த கடன் உயர்ந்து இருக்கிறதே தவிர. ஆனால் வெளிநாடுகள் நம்புகிறார்கள் இந்த 160 லட்சம் கோடி கண்டிப்பாக வந்து இந்தியாவுக்கு கொடுத்தா அவர்கள் டெவலப்மெண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இல்லை மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய தேவைகளை கொடுத்து அவர்கள் வாழ்வாதாரத்தை இம்ப்ரூவ் பண்ணி எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை கிரியேட் பண்ணி திருப்பி ஜிடிபி க்ரோவ் ஆகி அந்த ஜிடிபியின் மூலமாக நமக்கு கடன் அடைக்கப்பட்டு விடும். அந்த நம்பிக்கை இருக்கிறதுனால தான் வெளிநாடு நிறுவனங்களாக இருக்கட்டும், ஐஎஃப்எம் இருக்கட்டும், அனைவரும் 160 லட்சம் கோடி கடன் இந்தியாவுக்கு கொடுத்திருக்கிறாங்க.